ஒரு வரலாற்றிலே கதையிலே சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார்கள், கங்கைக்கரைக்கு அருகிலே ஒரு முனிவர் இருந்தார். முனிவருக்கு ஒரு குழந்தை இருந்தது. ஒரு 10-15 வயது குழந்தையாக அங்கு இருக்கின்றது. ஒரு முறை அங்கு வேட்டையாடுவதற்காக ஒரு அரசர் வருகின்றார். வேட்டையாடி விட்டு செல்லுகின்ற பொழுது தவறுதலாக ஒருவரை பெரியவரை கொன்று விடுகின்றார். அந்த தவக்குடிலுக்கு சென்று கேட்கின்றார், அந்த குழந்தை இருக்கின்றது, நான் இப்படி ஒரு பாவத்தை செய்து விட்டேன், அந்த பாவத்திலே இருந்து நீங்குவதற்கு, பிரம்மகத்தி தோஷத்திலே இருந்து நீங்குவதற்கு எனக்கு வழிகாட்டி என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை சொன்னது, வேறொன்றும் வேண்டாம், முருகப்பெருமானுடைய நாமத்தை 3 முறை சொன்னால் உங்களுடைய பாவங்களெல்லாம் போகும் என்று சொல்லி அந்த குழந்தை சொல்லுகின்றார். அதை கேட்ட அந்த அரசர் முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லி சென்று விடுகின்றார். அவருடைய பாவம் நீங்கிவிட்டது. அவருடைய தந்தையார் வந்தவுடன் இந்த குழந்தை சொல்லுகின்றது, இப்படி அரசர் வந்தார், தன்னுடைய பாவத்தை நீக்குவதற்கு முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்லுங்கள் என்று சொன்னேன் என்று சொன்ன பொழுது, உனக்கு முருகப்பெருமானுடைய நாமத்தினுடைய பெருமை தெரியவில்லை, ஒரு முறை சொன்னாலே எல்லா பாவங்களும் போய்விடும், 3 முறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றாயே, உனக்கு மீண்டும் ஒரு பிறப்புண்டு, மீண்டும் ஒரு பிறப்பெடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த குழந்தை கேட்கின்றது, இந்த பிறப்பிலே இருந்து நீங்குவதற்கு எனக்கு வழிகாட்டுங்கள் என்று கேட்ட பொழுதும் அவர் சொல்லுகின்றார், அடுத்த முறை நீ கங்கைக்கரையிலே வேடனாக தோன்றுவாய், குகனாக பிறப்பாய், ராமபிரான் இந்த பகுதியிலே வருகின்ற பொழுது அவருடைய திருவடியை தூய்மை செய்து அவரை உன்னுடைய ஓடத்தில் ஏற்றிச் செல்லுகின்ற பொழுது உன்னுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி நீ முத்தி நிலையை அடைவாய் என்று சொல்லுகின்றார். ஆகவே முருகா எனும் நாமங்கள் என்பது உயர்ந்தது என்பதை நமக்கு அருணகிரிநாத பெருமான் சுட்டி காட்டுகின்றார். ஆனால் அப்படிப்பட்ட புகழ்பாக்களை எல்லாம் அவர்கள் ஐயா அவர்கள் சொன்னது போல, தலைமை உரையில் ஐயா அவர்கள் சொன்னது போல, இதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றன. இதனுடைய பெருமையெல்லாம் தெரிவதில்லை. இந்த கால வெள்ளத்திலே நாம் எல்லாம் வேகமான உலகம் என்று நினைத்து அதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஓடிக்கொண்டு சிக்கிக்கொண்டிருக்கின்றோம். எதை கற்க வேண்டும், எதை நாம் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்று தெரியாமல் தடுமாறிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே மருத்துவர் ஐயா ஜெயபாலன் ஐயா அவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. நம்முடைய சோசோ ஐயா சொன்னாங்க, சாமியெல்லாம் வெளிநாட்டில் பார்க்கணும். அப்பப்போ தான் நாங்கள் போகிறோம், ஐயா இருக்கிறது வெளிநாட்டில் தான் இருக்குங்க, அப்பப்போ தான் அவர் மதுரைக்கே வருவார். கேட்டால் மதுரை சிங்கப்பூரில் இருக்கிறோம் சொல்லுவார், மதுரைக்கு மலேசியா வருவார், அப்புறம் அடுத்து கேட்குற போது நம்ம சிங்கப்பூர் போகிறோம்பார். அப்புறம் அப்பப்போ மதுரைக்கு வந்துட்டு இடையிடையே இந்தியாவுக்கும் வருவார். நாங்கள் அப்பப்போ தான் அவர் அங்கே பார்க்குறோம். அப்படி அவர் அங்கேயே இருந்து கொண்டிருக்கின்றார். எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், மேலை நாடுகளில், அந்த நாடுகளிலெல்லாம் எப்படி அவர்களெல்லாம் தமிழ் மீது பற்று கொண்டவர்களாக இங்கே இருந்து புலம்பெயர்ந்து அங்கு வாழ்வாதாரத்துக்கு சென்றவர்கள் அடுத்த தலைமுறைக்கு எப்படி நம்முடைய அருள் பாடல்களெல்லாம் தொகுத்து கொடுத்திருக்கின்றார் என்று நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஆண்டும் மலேசியாவிலே இருக்கின்ற ஈப்போ நகரிலே இருக்கின்ற முருகன் கோயிலுக்கு டிசம்பர் 31 ஜனவரி 1 எங்களுக்கு புத்தாண்டு, எப்பொழுது எங்களுக்கு 2 பேருக்கு இப்பொழுதுதான் எங்களுக்கு புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதற்கு முன்பாக அவர் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி போயிடுவார். அங்கே சென்று என்ன செய்து கொண்டிருக்கின்றார், இது போல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வகுப்பு எடுக்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம். ஒரு 10 வயது 15 10 12 வயது வரை இருக்கின்ற குழந்தைகளுக்கு 10 நாட்களுக்கு திருமுறையும் திருப்புகளும் திருக்குறளும் சமய வகுப்புகளும் பெரிய புராணத்தினுடைய வரலாற்றை எல்லாம் சொல்லி குழந்தைகளை எல்லாம் ஆற்றுப்படுத்தி அவர்களுக்கெல்லாம் தேர்வு வைத்து அதன் மூலமாக இது ஒரு 10 ஆண்டுகளிலே ஒரு 1000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளெல்லாம் திருமுறைகளையும் திருப்புகளையும் படிக்க வைத்து பெருமைக்குரியவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்.